கொலை பண்ண பார்த்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம கையில் சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம என்னுடைய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம கையில் வந்து ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம தங்கச்சி கொலை பண்ற அளவுக்கு யாரு பேருப்பா, யாரா இருக்கும், ஒருவேளை வேதவழியா இருக்குமோ, செங்குன்றவனா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் ஒரு குழு கிடைச்சிராதா, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட மாட்டோமா, கருப்பமா இருக்கிற ஒரு பிள்ளைய கொலை பண்ணணும்னு பாத்துருக்காங்களே, அப்ப அவ எவ்வளவு பெரிய வில்லிங்களா இருப்பாங்க, எவ்வளவு பெரிய கெட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம தங்கச்சி இப்படி ஒரு நிலைமைக்கு காரணம் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம கையிலும் எழிலும் இனி மும்மரமா செயல்பட போறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த வேலையெல்லாம் பார்த்தது சுப்பிரமணி தான் அப்படிங்கிற விஷயம் நமக்கு கையிலுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா நம்ம கையில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. பெரியப்பா பையன், பெரியப்பா நல்லவரு, ஆனா பையன் இப்படி இருக்கானே, பெரியப்பா நல்லவரா ஆயிட்டாரு, ஆனா நம்ம சுப்பிரமணி இப்படி எல்லாம் பண்ணிருக்கானே, சுப்பிரமணிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் நினைப்பாங்களா, இல்லாட்டினா பெரியப்பா பையன் நமக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விடுவாங்களா? உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.